ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இன்னொரு ரெசிபி பார்த்திங்கன்னா மஷ்ரூம் 65. வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு பாக்ஸ் மஷ்ரூம் எடுத்துருக்கேன். இது வந்து கொஞ்சம் மீடியம் சைஸாக பெருசாகவே வெட்டி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம மஷ்ரூமை மேக்னேட் பண்ணுவோம். சிக்கன் 65 எப்படி மேக்னேட் பண்ணுறோமோ சேம் அதே மாதிரி தான். இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் கொரியாண்டர் பவுடர், கொத்தமல்லி பவுடர், 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், அண்ட் 65 மசாலா. இதே மாதிரி மஷ்ரூம் மசாலா. இது கூடவே ஒரு 1/2 லெமன். இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அது கூடயே ஒரு 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் அண்ட் கொஞ்சமாக ஆயில். நீங்கள் எக்கு சாப்பிட்றீங்களா இருந்தீங்கன்னா எக்கோட ஒயிட் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லை வெஜிடேரியன்னா இது மட்டுமே போதும். தயிர் இருந்தால் கொஞ்சமாக தயிர் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி லெமன் ஜூஸ் சேர்த்துருக்கேன். நல்லாவே மிக்ஸ் பண்ணிட்டேன். இது ஒரு 15 மினிட்ஸ் ஊறினாலே போதும். நல்லா மசாலா இறங்கிடும். அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது நல்லாவே 1/2 hour ஊறிடுச்சுங்க. இப்போ நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஒரு பேன் வச்சு கொஞ்சமாக ஆயில் ஊற்றிருக்கேன். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுமே இப்போ ஒன்று ஒன்றா இந்த மஷ்ரூம் போட்டு ஃப்ரை பண்ணிக்க போகிறேன். நீங்கள் வெஜிடேரியன்னா இது வந்து உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ரெசிபி. நான் வெஜிடேரியன் சம்டைம்ஸ் சாப்பிட முடியலனா கூட நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி சாப்பிட்லாம். அப்படியே அந்த நான்வெஜ் சாப்பிட்ற ஃபீலுமே இருக்கும். நல்லா இதை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா 2 சைடும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம். நல்லாவே கிறிஸ்பியாக கிடைக்குங்க உங்களுக்கு. உங்கள் வீட்டில் கார்ன்ஃப்ளவர் இல்லைன்னா கொஞ்சமாக அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. இந்த செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளே செம்ம பசிங்க. அதனால் எங்கள் மம்மி வாட்டர்மெலன் கட் பண்ணி கொடுத்தாங்க. அதை தான் சாப்பிட்டுக்கிட்டே பண்ணிகிட்ருக்கேன். யாருக்கெல்லாம் வாட்டர்மெலன் பிடிக்குமோ கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு சைடு நல்லா ரோஸ்ட் ஆகிட்டே வருது. நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக திருப்பி போட்டுக்கலாம். இதுக்கு நிறைய ஆயில் ஊற்றி ரொம்ப இது பண்ணல. ஓரளவுக்கு கொஞ்சமாக ஆயில் ஊற்றி நம்ம ஷாலோ ஃப்ரை பண்ணுற அளவுக்கு ஊற்றுவோன்னா அந்த மாதிரி ஆயிலே இதுக்கு சஃபிஷியன்ட். ஏன்னா இது வாட்டர் வேறு ரிலீஸ் பண்ணும். அதனால் உங்களுக்கு பார்க்க நிறைய ஆயில் மாதிரி இருக்குது. நல்லா திருப்பி போட்டாச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக மசாலா வேக அதோட நல்லா ஊற்றி நம்மளோட மஷ்ரூம் 65 ரெடி ஆகிடும். கலர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அப்படேசிங்காக இருக்குது. பார்த்தோன்னே சாப்பிடணும் போல இருக்குது. யாருக்கெல்லாம் இப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இப்போ நல்லாவே ரோஸ்ட் ஆகிடுச்சு. மசாலா போட்டது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கோட் ஆகிட்டே வருது. பொறுமையாக நம்ம சேர்த்து விட்டுக்கலாம். மஷ்ரூம் போட்டதுமே half of the சைஸ் ஆகிடுச்சு பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே சூப்பரான நம்மளோட மஷ்ரூம் 65 ரெடி ஆகிடுச்சு. இது ஆயிலேருந்து செப்பரேட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய ஸ்டைலில் ரொம்பவே ஈஸியான அண்ட் டேஸ்டியான மஷ்ரூம் 65 ரெடி பண்ணியாச்சு. கண்டிப்பாக என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்களும் இதை செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இன்னும் மோர் வீடியோஸ்க்கு மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஹாப்பி குக்கிங், ஹாப்பி ஈட்டிங்.
அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.